இப்போ இளையான்குடி மாறநாயனாரினுடைய சரித்திரத்துல சேக்கிழார் பெருமான் மிக சிறப்பாக விருந்தினுடைய திறத்தை உயர்த்தி பிடிக்கிறார். அது எப்படின்னா, உண்டி 4 விதத்தில் அறுசுவை திறத்தினில் உணவினை படைக்கிறார்கள் இளையான்குடி மாறநாயனாரும் அவருடைய மனைவியும். உடனே அடியவரை அழைத்து அமர வைத்து இலை போட்டு அந்த உணவு பதார்த்தங்களை எல்லாம் பரிமாறுறாங்க. திரும்பி பார்த்தா அடியவர் அப்படியே ஜோதி பிழம்பாக சிவபெருமானாக எழுந்து நிற்கிறார். பிரம்மா அன்னப்பறவையாக வடிவம் எடுத்து அந்த ஜோதி பிழம்பினுடைய முடியை காண்பதற்காக பறந்து சென்றார். திருமால் வராக அவதாரம் எடுத்து மண்ணை குடைந்து கொண்டு ஜோதி பிழம்பினுடைய அடியை காண வேண்டும் அப்படின்னு சென்றார். இவர்கள் இருவராலும் அடியையும் முடியையும் காண முடியவில்லை. தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் வெளியில் தெரியாத வேர்களாக இருக்கக்கூடிய பெண்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம். இன்று இளையான்குடி மாறநாயனாரினுடைய மனைவியை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டே என குறிப்பிட்டிருப்பார் வள்ளுவ பெருந்தகை. இல்வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா விருந்தோம்பல் பண்பு மிக செழிப்புற்று இருக்க வேண்டும். இப்போ விருந்தோம்பல் ஒரு இல்லத்தாரினுடைய கடமையே விருந்தோம்பல் பண்பு தான் அப்படின்னு சொல்வாங்க. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படின்னு தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. விருந்துனா என்னது? புதிதாக வருபவர்களை உபசரிப்பது தான் விருந்து. ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வீட்டில் இருக்க மாமா மாமி அத்தை தாத்தா பாட்டி பெரியமா பெரியப்பா இவங்கெல்லாம் வந்தா இவர்களை உபசரிப்பதுக்கு பெயர் விருந்து அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துலலாம் விருந்தினர்கள் அப்படின்னா புதிதாக வருபவர்கள் தான் விருந்தினர்கள். அது ஏன்? பெரும்பாலும் கூட்டு குடும்பம் தானே இருந்தது. அதனால ஒரு குடும்பத்திற்குள்ள எல்லா உறவுகளும் அடங்கிவிடும். அதனால நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக பாவிக்கக்கூடிய ஒரு சூழல் சங்க காலத்துல இருந்திருக்கு. அதனால விருந்தினர்கள் அப்படின்னா முன்பின் அறியாதவர்கள் புதிதாக வருபவர்களைத்தான் விருந்தினர்கள் அப்படின்னு சொல்வாங்க. இவங்களுக்கெல்லாம் நாம போடுற விருந்துனே நாம சொல்ல மாட்டோம். அப்ப புதிதாக தினம் தினம் வருகின்ற அடியவர்களுக்கு அற்புதமாக விருந்தினை படைத்து தொண்டு செய்தவர் தான் இளையான்குடி மாறநாயனார். வேளாண் தொழில் செய்து அதன் மூலம் வருகின்ற வருவாயில பெரும்பாலான பகுதியை அடியவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக செலவழிக்கிறாரு. இப்ப விருந்து அப்படின்னா மனைவியினுடைய பங்கு அதுல இல்லாம இருக்குமா? இப்ப இளையான்குடி மாறநாயனாரினுடைய சரித்திரத்துல சேக்கிழார் பெருமான் மிக சிறப்பாக விருந்தினுடைய திறத்தை உயர்த்தி பிடிக்கிறார். அது எப்படின்னா, உண்டி 4 விதத்தில் அறுசுவை திறத்தினில் உணவினை படைக்கிறார்கள் இளையான்குடி மாறநாயனாரும் அவருடைய மனைவியும். அது என்ன உண்டி 4 விதம்? நமக்கெல்லாம் அறுசுவை மட்டும் தானே தெரியும். 6 சுவை அப்படின்னா இனிப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கசப்பு கார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அது என்ன 4 வகை உணவு? உண்ணல் தின்னல் பருகுதல் நக்குதல் அப்படின்னு 4 வகை உணவு வழிமுறைகள் இருக்கு. உண்ணல் அப்படின்னா அன்னம் சோறு சாதம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பெயர் உண்ணுதல். தின்னல் அப்படின்னா காய்கறி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு தின்னல் அப்படின்னு பெயர். நக்குதல் அப்படின்னா தேன், இந்த உணவுப் பொருளை நம்ம கையில ஊற்றி தான் நக்கி சாப்பிட முடியும். பருகுதல் அப்படின்னா நீர் தயிர் பால் மோர் நீர்மோர் இதெல்லாம் நாம சொல்லலாம். இப்ப இந்த 4 வகை உணவுகளும் அறுசுவை திறத்துல அற்புதமா இவர்கள் படைக்கிறார்கள் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். அப்ப அந்த மனைவியினுடைய பங்கு எப்பேற்பட்ட பங்கா இருக்க முடியும் இல்லையா? வீட்டுக்கு விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் சலிப்பு சில நேரத்துல ஏற்படும். ஐயோ எவ்வளோ பேருக்கு தான் நம்ம சமைச்சு போடுறது, வீட்டில் இருக்கவங்களுக்கே நம்மளால செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுல எழும். இப்ப இரவு நேரம் மழை கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம இவர்களுக்கு வறுமை ஏற்பட்டு விட்டது. இப்ப நிறைய செல்வம் இருக்கும் பொழுது உதவி செய்யறது அப்படிங்கிறது வேறு. தனக்கே சாப்பிடுவதற்கு உணவு இல்லை. அன்னைக்கு இரவு சாப்பிட எதுவுமே இல்லாம வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு அவங்க இருவரும் தூங்கிட்டு இருக்க சமயம் வீட்டினுடைய கதவை ஒரு அடியார் தட்டுகிறார். நல்ல மழை இரவு நேரம். வீட்டிற்கு வந்த அந்த அடியவரை வரவேற்று அமர வைக்கின்றனர்.
இப்போ கணவன் உள்ள போறாரு, மனைவி கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ மனைவி ஒரு யோசனை சொல்றாங்க. அந்த யோசனைக்கு முன்னாடி மனைவிக்கு 1000 எண்ணம் மனசுல வருது. யார்கிட்ட போய் இந்த நேரத்துல உணவு கேட்கறது? இல்ல ஏதாவது அரிசி பருப்பு வேணும்னா கூட யார்கிட்ட போய் கேட்கறது? இதுல 2 வகை பொருள் பொதிந்திருக்கிறது. ஒன்று, இரவு நேரம் யார்கிட்டயாவது போய் நாம பொருள் கேட்டா அவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இன்னொன்னு, வீட்ல அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் பொருள் வாங்கியாச்சு. இனிமே யார்கிட்ட போய் கேட்கறது அப்படிங்கிற 2 பொருள் இதுல பொதிந்திருக்கு. எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல்ல அந்த இல்லத்தரசி இருப்பாங்க இல்லையா? இப்ப அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. இப்போ கணவனுக்கு பதட்டத்துல எதுவுமே புரியல. மனைவி அந்த இடத்துல என்ன யோசனை சொல்றாங்க அப்படின்னா, காலையில வயல்ல விதை நெல்ல விதைச்சிட்டு வந்தீங்கல்ல, அத போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இளையான்குடி மாறநாயனாருக்கு சந்தோஷம் தாங்கல. இழந்த அந்த செல்வத்தை எல்லாம் பெற்றதை போன்ற ஒரு மகிழ்ச்சி அவருக்கு ஏற்படுது. இப்போ மனைவியினுடைய கடமை எது? நிறைய கடமைகள் இருந்தாலும் கணவன் இக்கட்டான சூழல்ல இருக்கின்ற பொழுது அந்த சூழலிலிருந்து கணவனை காப்பாற்றுவது, நல்ல ஆலோசனை சொல்வது மனைவியினுடைய கடமை இல்லையா? அப்ப மனைவியினுடைய கடமையை மிக சரியா இந்த இடத்துல அந்த அம்மா செய்யறாங்களே. இளையான்குடி மாறநாயனாருக்கு ரொம்ப சந்தோஷம். வேகமா போறாரு. மனைவியினுடைய அந்த வார்த்தை அவருக்கு நம்பிக்கையை கொடுத்தது. கொற்ற மழையில தலையில கூடையை கவிழ்த்து கொண்டு சென்று அந்த சேரும் சகதியுமா இருக்கிற அந்த விதை நெல்லை கொண்டு வராரு. இப்போ விதை நெல்லை கொண்டு வந்தாச்சு. அரிசி இருந்தா நம்ம உடனே சோறு ஆக்கி சமைச்சு போட்டுடலாம். விதை நெல் அதுவும் ஈரமா இருக்கு, சேரும் சகதியுமா இருக்கு. அந்த அம்மா அதை முதல்ல கழுவுறாங்க. கழுவி அதை வறுக்கணும். வறுக்கிறதுக்கு அடுப்பு எரிக்க விறகு இல்லை. மழை பெய்ததால பின்புறம் இருக்கிற விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு. கூரையினுடைய ஒரு பகுதியிலிருந்து விறகு எடுக்கிறாங்க, அடுப்பு எரிக்கிறாங்க, விதை நெல்லை வறுக்கிறாங்க. வறுத்து அதை அரிசியாக்கி அதன் பிறகு அன்னம் சமைச்சு வச்சாச்சு. இப்ப பதார்த்தங்கள் செய்யணும். விருந்துனா சாதாரண விருந்தா இருக்காதுங்க. முதல்லயே சொன்ன மாதிரி உண்டி 4 விதம் அறுசுவை உணவு இல்லையா? எதுவுமே இல்லைனாலும் அடியவருக்கு சிறப்பா படைக்கணும் இல்லையா? வீட்டு பின்புறத்துல கீரை முளைச்சிருக்கு. அப்பதான் 2 இலை விட்டுருக்கு. பாசப்பழி முதல் பறிப்பதை போல அந்த கீரையை போய் பறிச்சுட்டு வராங்க. பறிச்சுட்டு வந்து அந்த ஒரு கீரையை வைத்தே விதவிதமான உணவு சமைக்கிறாங்க. இப்போ வீட்டில் விளையாட்டா சொல்லுவோம், எவ்வளோ பொருள் காய்கறி இருந்தாலும் இதை தான் சமைப்பியாமா தினமும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? இப்போ வீட்டில் நிறைய காய்கறி இருந்தது அப்படின்னா விதவிதமாக சமைக்கிறது வேறு. ஒன்றுமே இல்லை, கீரை மட்டும்தான் இருக்குது. அந்த கீரையை வைத்து என்னென்ன பதார்த்தங்களை செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் அந்த அம்மா சமைக்கிறாங்க. எப்பேற்பட்ட சமையலில் கெட்டிக்காரராக அந்த அம்மா இருந்திருக்க வேண்டும் இல்லையா? எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு கணவனை அழைக்கிறாங்க. சமைச்சிட்டோமே, கொண்டு வந்து அடியவருக்கு போடலாமே அப்படின்னு இல்லாமல் கணவன் கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சமைச்சாச்சு, அடியவர் அழைச்சோன்னா உணவு போட்டுடலாம் அப்படின்னு. உடனே அடியவரை அழைத்து அமர வைத்து இலை போட்டு அந்த உணவு பதார்த்தங்களை எல்லாம் பரிமாறுறாங்க. திரும்பி பார்த்தா அடியவர் அப்படியே ஜோதி பிழம்பாக சிவபெருமானாக எழுந்து நிற்கிறார். இப்ப ஜோதி பிழம்பாக இறைவனை தரிசித்த பேரு இளையான்குடி மாறநாயனாருக்கும் அவருடைய மனைவிக்கும் தான் கிடைச்சது. இப்போ ஒரு விஷயம் நாம சிந்திக்கணும். ஜோதி பிழம்பா விளங்கக்கூடிய சிவபெருமானினுடைய அடியையும் முடியையும் காண முடியாம பிரம்மாவும் திருமாலும் தவித்த கதை நமக்கு தெரியும். பிரம்மா அன்னப்பறவையாக வடிவம் எடுத்து அந்த ஜோதி பிழம்பினுடைய முடியை காண்பதற்காக பறந்து சென்றார். திருமால் வராக அவதாரம் எடுத்து மண்ணை குடைந்து கொண்டு ஜோதி பிழம்பினுடைய அடியை காண வேண்டும் அப்படின்னு சென்றார். இவர்கள் இருவராலும் அடியையும் முடியையும் காண முடியவில்லை. ஆனால் மிக சிறப்பாக தொண்டு செய்து வாழ்ந்த இளையான்குடி மாறநாயனாருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஜோதி பிழம்பாக எழுந்து நின்ற சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியம் கிடைத்தது அப்படின்னு சொன்னா அந்த நாயன்மாரினுடைய தொண்டிற்கு பின்புலமாக இருந்தது அவருடைய மனைவியினுடைய தொண்டுதான். அந்த தொண்டினுடைய பெருமையை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சேக்கிழார் பெருமானே வெறுப்பு இன் அடிசில் ஆக்கி அப்படின்னு குறிப்பிடுகிறார். வெறுப்பே இல்லாம மிக சிறப்பான உணவினை சமைத்து அந்த அம்மா பரிமாறி இருக்கிறார் அப்படின்னு குறிப்பிடுகின்ற பொழுது அவர்களினுடைய தொண்டு எப்பேற்பட்ட தொண்டாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா? மீண்டும் வேறொரு பெரிய புராணத்தில் காணப்படுகின்ற பெண்ணை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.